എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇപ്പം ഞാൻ നിൽക്കുന്നത് കാവശ്ശേരി ഈശ്വരപ്പെട്ട ഗ്രാമം ശ്രീ നവനീനട ഗോപാലകൃഷ്ണസ്വാമിയോട് പിന്നാലെ വെച്ചിട്ടാക്കും നമ്മളോട് ஒரு மகா தன்வந்தர ஹோமம் சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் அந்த ஹோமம் வந்து யாகமாக மாறின ஒரு அவஸ்தையிலேயாக்கும் இருக்கு. நிறைய ஆൾക്കാർ அதுக்கு வந்துட்டு இருக்கா. அது மாதிரி நோட்டீஸு நம்ம ஏகദേശം ஒரு 50 கிராமங்களில் அடிச்சுட்டு எல்லா கிராமத்திலையும் கொண்டு போய் வச்சு அவளெல்லாம் நம்ம ക്ഷണിച്ചിരിക്കും. അത് കഴിഞ്ഞ് പിന്നെ മരുന്ന് സാധനങ്ങൾ கோவிலுக்கு வேண்ட சாதனங்கள் மருந்துகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம கிரவுண்டு ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த கிரவுண்டை நேராக்கிட்டு அப்புறம் போகிறோமா கிரவுண்டை நேராக்கிட்டு நம்ம யாகசாலை பணிஞ்சுണ്ടാക്കും இருக்கோம். யாகசாலை பணியறதுனாக்கா சில்லற காரியமில்ல. ஒன்றாமது அங்கே பாசிட்டிவிட்டி இருக்கா எന്നുള്ളത് தெரியணும். அந்த பூமியில் அது கழிக்க முடியுமா கழிக்க முடியாதா தெரியணும். ஒரு வீடு கட்டணுமான கோவில் கட்டணுமான அது அங்கே நிலநிற்குமா, அது கட்டிட்டுனாக்கா அங்கே வர்த்தனை அபிவிருத்தி உண்டாகுமா என்று தெரியணும். அது தெரியறதுக்கு பாவம் 83 வயசான பாலகோவிந்த மாமா மிண்டானேட்டிக்கு வந்து அந்த இடத்த எல்லாம் பாசிட்டிவிட்டி எல்லாம் பார்த்து அந்த ஹோமகுண்டம் எந்த இடத்துல வரணும் என்று அளவெடுத்து தந்துட்டு போயிருக்கார். அதுதானே ஹோமகுண்டம் கிழக்கு பார்த்துட்டு கிழக்கு தானே பார்த்துக்கணும். வடக்கு கிழக்கு பார்த்துக்க பாட்டி அதுபடாது. சொன்னது பாசிட்டிவாக இருக்குது. அப்போ சரி, இங்கே பண்ணிக்கலாம் இல்லையா? நல்ல இடம் தானே. இந்த பந்தலோடு வேலையெல்லாம் நடக்கிறது. நிறத்தையெல்லாம் நிறுத்தின்னு இருக்கா. நிறத்தையெல்லாம் நிறுத்தி கோமேதகம் அதாவது சாணகம் கோமயம் வந்து க்ளீனாக தேய்ச்சி சுத்தம் பண்ணி அந்த ஹோமகுண்டத்தில் எல்லாம் நல்லா அழகாக பண்ணணும். இது கூடாக்கி இதில் பெரிய ஒரு விஷயம் என்ன கேட்டாக்கா, இது வந்து ஒரு 500 பேருக்கு மேலே அன்னதானம் கொடுக்கப்போம். இந்த அன்னதானம்ங்கிறது மகாதானம். அதுவும் கர்க்கிடக மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி நம்ம ஹோமம் கழிஞ்சிட்டு கொடுக்க போகிறோம். அப்போது இது இந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் அந்த பரிபாடிக்கு வரணும். ஜேசிபியை கொண்டு வந்தாக்க நம்ம நேராக்கணும். அது ஜேசிபி கொண்டு வந்து நேராக்கி எல்லாம் செய்வாக்கம் செய்வோம். அப்புறம் போகிறோமா ஹோமகுண்டத்தோடு பணி நடந்துருக்கு. சந்தோஷம் எழுப்பட்டவனாக்கும் பணியறேன். நம்ம சிவன் கோவில் எல்லாம் பணிஞ்சவனாக்கும். இப்போ நம்ம கோவிலில் வல்ல வர்க்கம் இருந்தாலும் சந்தோஷம் எழுப்பட்டவனாக்கும் பணிஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஹோமகுண்டம் வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் இந்த கல்லில் மண்ணிலேயே கட்டி 3 அழுக்கு கொடுத்து இதில் வந்து ஒரு ஆமையோட சித்திரம் வரும். இந்த ஆமையோட சித்திரம் என்னத்துக்கு வருதுன்னு கேட்டால், நாங்கள் இந்த ஹோமம் பண்ணுறதுல ஒரு ஜீவிகளையும் துரோகிச்சிட்டில்லை. இந்த ஆமையாக்கும் ഏറ്റവും മുള്ള നടക്കപ്പെട്ടത് അതുകൂടി ഇത് കഴിഞ്ഞ് இப்படி മുള്ള ഇഴഞ്ഞ് പോகிறது. ഇത് ഒരു വെക്കണം ചൊല്ലിയിട്ടുള്ളൊരു ശാസ്ത്രപ്രകാരം ഇങ്ങനെ ഒരു ആമയുടെ രൂപം കൂടി വരും. ഇതാക്കും ശാസ്ത്ര മറ്റേ ഹോമകുണ്ടം. இதுக்கு ചുറ്റും 4 അടി വീതിയിൽ ഒരു ബാരിക്കേഡ് വരും. அந்த பேரிகேடுக்குள்ளேயாக்கும் ருத்திக்குகளும் இந்த பண்ணப்பட்டவாளும் எல்லாம் நிற்பா. பாக்கியுள்ள ஆൾക്കാർക്കെല്ലാം அந்த இடத்துல சேர் போட்டு உட்காரத்துக்குள்ள சௌகரியம் எல்லாம் பண்ணி கொடுப்போம். പിന്നെ 2 സൈഡിലും ഉட்காரெல்லாம் ചുറ്റും മറച്ചുകൊള്ളാം. ഏകദേശം ഒരു 500 பேர் 1000 பேர் இந்த പരിപാടിക്ക് വരുവാന്നാക്കും நினச்சிட்டுருக்கோம். தயவு பண்ணி கிட்டக்கிறதுக்கு வரப்பட்டவாளுக்கு சௌகரியமுள்ளவா தாராளமாக வரலாம். இங்கே சாப்பிடலாம், டிஃபன் கழிக்கலாம், ரெஸ்ட் பண்ணலாம், எல்லா சௌகரியம் பண்ணித்தரோம். இது வந்து ஒரு பெரிய மகா யாகம். രോഗശാന്തിയാക്കും. இன்னைக்கு பணம் இருக்கோ பணம் இல்லையோ, படிப்புண்டோ படிப்பில்லைയോ, വയസ്സാനവനോ ചെറുപ്പക്കാരനോ எல்லாருக்கும் രോഗം இருக்கும். இதுக்கு ஒரு வழி என்ன கேட்டால் ஔஷதம் ஜெகதசேதோர் சொல்லிட்டு அந்த ஔஷத சேவை அதில் பண்ணுறது எல்லாருக்கும் நல்லது வரட்டுன்னு சொல்லி பண்ணிட்டு எல்லாரும் வரணும். நல்லா சககரிக்கணும். அன்னதானத்துக்கு பண்ணப்பட்டவாளுக்கு பண்ணிக்கலாம். 500 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு அவளுக்கு எத்தனை வரணும் அன்னதானத்துக்கு 5000 10,000 நம்மளால் ஆகிறது 500 எத்தனை வரணும் நமக்கு அன்னதானத்துக்கு இன்னும் பண்ணிக்கலாம். அது கூடாக்கி நம்ம பண்ணுறது அவா பேரில் பண்ணுறது 1000 ரூபாயாக்கு நம்ம நிச்சயிச்சிருக்கோம்.
അതും നമുക്ക് അനുപ്പിട്ടുണ്ട്. എല്ലാവർക്കും നമസ്കാരം.